ஸோ இன்றைக்கி தினத்தந்தியில் 15/3/2026ங்க. இந்த வட்டங்களில் ஐந்துக்கு மாதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் பைஸ் 5000 ரூபாய் வச்சுருக்காங்கங்க. இந்த ஆன்சர் இந்த அட்ரஸுக்கு அனுப்பணுங்கிறது தான் இதனோட காம்படிஷன். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/3/2026ங்க. இப்போ தான் இந்த வீடியோ போட்டோம். அடுத்து இந்த வீடியோ எடுக்க இனிமே தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் கடைசி வீடியோங்க. சரிங்களா? இந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய லெட்டர்ஸை வச்சு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணி அதனோட மீனிங் கண்டுபிடிக்கணும். அதான் இதனுடைய டாப்பிக்கு. 1 by 1 பார்க்கலாமா? சக்தி. சக்தி அப்படின்னு சொன்னால் இந்த இருக்குது ஆல்ரெடி. சக்திக்கு ஆற்றல் சொல்லலாம், வலிமை சொல்லலாம், வீரியம், திடம், பலம், இவ்வளோ வேர்டு சொல்லலாம். நம்மளுக்கு இங்கே வந்து இச்சு வந்துக்கனால ஆற்றல் ஆற்றல் ஸோ ஆற்றல்னால் சக்தின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மொதல் வட்டத்தில் இந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுத போகிறோம். எங்கன்னா இங்கே ஆ இட் சொல்ல வரக்கூடிய ஆ மட்டும் எடுத்து எழுதிருக்கோம். மதிப்புடையது 2வது கொஸ்டின். மதிப்புடையது வாங்க. 2வது கேள்வி ஒரு சின்ன விஷயம். மதிப்புடையது. மதிப்புடையதுன்னா மக்கள் வந்து எதை வச்சு மதிப்பு விடுறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் வந்து பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் மதிக்காங்கங்க. ஸோ பணம் மதிப்புடையது அப்படின்னு பார்த்தா பணம். இங்கே வரக்கூடிய ஞாபகம் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? சரிங்க. 3 காடு. காடு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3 எழுத்து வனம்னு சொல்லலாம். வனம் அப்படின்னா காடு. ஸோ வனம்னா காடு. ஸோ இதில் வரக்கூடிய வேவை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? இது 3வது லெட்டர். 4வது ஓவியம். ஓவியம்னா டிராயிங்ஸ், படம் வரைதல். படம். சரிங்களா? 4 சால்வ் பண்ணிட்டோம். ஆணவம். இந்த இதில் வரக்கூடிய சர்க்கிளில் வரக்கூடிய இம் எடுத்து அங்கே எழுதிட்டோம். ஆணவம். சரிங்க. 5 என்னன்னு பார்ப்போம். மூத்த சகோதரன். வீட்டில் மூத்த சகோதரன் என்னன்னு சொல்லுவோம்? அண்ணன். 2வது எழுத்து இன்னும் இருக்கு. என்ன? அண்ணன். ஸோ இங்கே வரக்கூடிய ஆவை தனியாக எடுத்து எழுதிக்கலாங்க. சரிங்களா? 6 இடமிருந்து வளம். ஸோ இடமிருந்து வளம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண். கண்கிறத விழின்னு சொல்லலாம். விழின்னா கண். ஸோ இந்த லீயை வந்து மேலே எடுத்து எழுதிக்கிறோம். கடைசி சொந்தம். சொந்தக்காரங்க எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உறவு. உறவு. சரிங்களா? ஊ வந்துக்கனால உறவு. ஸோ இதில் வரக்கூடிய ஊவை எடுத்து நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச வேர்டு பார்த்திங்கன்னா ஆணவம், அழிவு. இதான் என்னோட ஆன்சர்ஸ். ஆணவம். ஒருத்தன் ரொம்ப தும்பு பிடிச்சிருந்தானா அதான் அவனோட அழிவுன்னு சொல்கிறாங்க. இதான் என்னோட ஆன்சர்ஸ். இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஆல்ரெடி இதில் இருக்குது. ப்ரைஸ் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. தேங்க்யூ.